அடிசார் மாமிகள்கிட்ட. அதை மீறி வந்தவங்க நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க முற்போக்கா. எவ்வளவு இளம் வயதிலே திருமணம் செய்து கணவனை இழந்தாலும், 12 வயதிலே விதவையானால் அவள் 92 வயது வரையில் வாழ்ந்தாலும் அவள் தன் உணர்ச்சிகள் அனைத்தையும் தேவைகள் அனைத்தையும் சுருக்கி கொண்டு கட்டுப்பட்டு ஏதோ ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்டு அவள் வாழ வேண்டும் என்பது இந்த சமூகத்திலே நீடிக்கிறது. அதுதான் சனாதனம். பெண்களை ஒடுக்குவது, ஏன்னா பெண் தான் இனப்பெருக்கத்தின் மூலாதாரம். அடுத்த வாரிசுகளை உருவாக்குவதற்கான மூலாதாரம். எனவே பெண்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டால் சாதி கலப்பு ஏற்படாமல் சாதி தூய்மையை காப்பாற்றிவிட முடியும், சாதி கௌரவத்தை காப்பாற்றிவிட முடியும். விதவையாய் இருப்பவள் கணவன் இறந்த பிறகு உயிரோடு வாழ்ந்தால் அவள் நடத்தை கெட்டவளாக மாறிவிடுவாள். அதன் மூலம் குடும்ப மானமும் போகும், சாதி மானமும் போகும். எனவே அவள் விருப்பம் இல்லாமலேயே அவளை தூக்கி உடன்கட்டை ஏற வைப்பது, உயிரோடு கொளுத்துவது என்கிற நடைமுறை இந்தியாவிலே உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே நீண்ட காலம் தீவிரமாக இருந்தது. இப்போதும் அது நீடிக்கிறது. அதை யாரும் கட்டுப்படுத்த முடியல. ஏன் நாம் ஆணவ கொலைகளை எதிர்க்கிறோம் என்பதற்கு இதுதான் காரணம். யார் வேணாலும் எவனை வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம போறப்போ கூட சொல்லலை. அதையெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நாம சொல்லல. பெற்றவர்களுடைய உணர்வுகள் எத்தகையதாக இருக்கும் என்பதை உணர்ந்தாலும் கூட இந்த பிரச்சனையை அதோடு மட்டுமே பார்க்க கூடாது, அதன் அடிப்படையில் மட்டுமே அணுகக்கூடாது. இந்த பிரச்சனையின் மூலம் என்னவாக இருக்கிறது என்றால் சாதி தூய்மைக்கானதாக இருக்கிறது, சனாதனத்தின் கோட்பாடாக இருக்கிறது. எனவே இதை நாம் எதிர்க்கிறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களால முடியாது. ஏதோ திருமாவளவன் உளறிட்டு இருக்கிறாயா, இது எஸ்சி பிரச்சனைமா. திருமாவளவன் பேசினாலே எஸ்சிக்காக மட்டும்தான் பேசுவாங்கிறது அவனுடைய சாதி புத்தி. அந்த புத்தி மாறாது. அவன் ஒரு காலத்தில் திருமாவளவன் பேசுவதிலே நியாயம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் அவன் ஏற்கனவே ஒரு முன்முடிவு எடுத்துட்டான். அது ப்ரீ கன்சீவ்டு தாட்ஸ் அப்படிம்பாங்க. இவன் எஸ்சிக்காக தான் பேசுவான். அம்பேத்கர் எஸ்சி, அவர் எஸ்சி தலைவர், அவ்வளோதான் முடிச்சுவான். அதுக்கப்புறம் அவர் என்ன எழுதினார், என்ன பேசினார், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அதை படிக்க மாட்டான். அவர் எழுத்தையோ அவருடைய பேச்சையோ ஒரு காலத்திலே அவன் தேடி பார்க்க மாட்டான். அப்புறம் அவனுக்கு எப்படி புரியும் அம்பேத்கரை பற்றி? அம்பேத்கரையே அப்படி மதிப்பீடு செய்கிறவன் திருமாவளவனை எப்படி மதிப்பீடு செய்வான்? இதெல்லாம் நமக்கு தெரியும். நாம் இந்த பிரச்சனையை இந்த கோணத்தில் தான் அணுகுகிறோம். சனாதன எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் தான் இதை நாம் எதிர்க்கிறோம். இன்றைக்கு சாதி பெருமிதங்கள், ஆண்ட சாதி, வேல்கம்பு தூக்குகிற சாதி, வீர பரம்பரை, இதெல்லாம் திட்டமிட்டு RSS BJP போன்ற கும்பலால் பரப்பப்படுகிற அரசியல். நீங்க இப்ப பறையர் பின்னால போறீங்கன்னா பறையர்களுக்கு ஒரு வரலாறு உருவாக்கி தருவாங்க. யார் தெரியுமா? நீங்க சிவன் பரம்பரை. சிவனுக்கு சுடலையாண்டின்னு ஒரு பேர் இருக்குது. அவனுக்கு சாம்ப சிவன் பேரு, சாம்பல் பூசியவன். அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க நீங்க. அதனால் நீங்க எல்லாம் சிவகுலத்தார் அப்படிமா. அப்படி திடீர்னு ஒரு கும்பல் இருக்கிறான் இந்த சாதியில. பெருமாளை பற்றியும் கதை இருக்கு. பெருமாளோடு மகாவிஷ்ணுவோட சம்பந்தப்படுத்தி இந்த சமூகத்தை பெருமைப்படுத்தி நீங்கள்லாம் எங்க பின்னால வாங்க, எங்க பின்னால வாங்க. புராணங்களை, புராண கதையாடல்களை சொல்லி மக்களை தம்மையப்படுத்துகிற ஒரு அரசியலை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். எல்லா சாதியையும் ஆண்ட சாதின்னு சொல்லி ஒண்ணுக்கு ஒண்ணு சமம் இல்லாத நிலையை உருவாக்குவது, சமத்துவம் இல்லாத நிலையை உருவாக்குவது. தனித்தனி குழுக்களாக, இனக்குழுக்களாக இவர்கள் சிதறி கிடக்க வேண்டும். இதுதான் பிஜேபியுடைய நோக்கம், இதுதான் RSS உடைய நோக்கம். இதை பெரியார் பார்வையால், அம்பேத்கர் பார்வையால், மார்க்சிய பார்வையால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இல்லையே புரிந்து கொள்ளவே முடியாது. இதை புரிந்து கொள்வதற்கே இந்த அணுகுமுறை தேவைப்படுகிறது. கவின் படுகொலை அதன் அடிப்படையில் நிகழ்த்தப்பட்ட ஒன்று.
இது 10 ஓடு 11 அத்தோடு இது ஒன்று என்கிற அடிப்படையில் இந்த கணக்கு கூடிக்கொண்டே போகிறது.